மத்தேயு 16:25 தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை இழந்து போகிறவனோ அதை கண்டடைவான். இழந்து போகிறவன், one who lose, இழக்கிறவர்கள் கண்டடைவார்கள். நேற்று தினத்திலே கர்த்தர் நம்மோடு பேசினார். மறக்கிறவர்கள், இழக்கிறவர்கள் அவர்கள் கண்டடைவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? ரைட். கவனிங்க, காலையிலும் ஆண்டவர் பேசினால் சத்துரு ஒரு நாளும் தொடர விட மாட்டான். தொடருகிறவர்கள் ஜெயிப்பார்கள். தொடருவது எந்த ஆயுதத்தை விட மேலானது, தொடருவது எந்த வரங்களை விட மேலானது. தொடருவீர்களானால் பல வருஷங்களாய் உங்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற பர்வதங்களை உங்கள் கண்கள் காணும். ஆட்டுக்கடாக்களை கண்டுபிடிப்பீர்கள். யெகோவா ஈரவை உங்களுக்கு ஒரு தரிசனம் ஏற்படும். அளவு கடந்த உற்சாகமா இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாரகீடபா சந்தலபா சந்தரபா லீபரஹஸே கோனி அந்தலஸ். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும். ஆனால் சத்ரு ஒரு நாளும் நம்மை பாடுபடவோ இழக்கவோ விடமாட்டான். If you want to rise, நாம் எழும்ப வேண்டுமானால் இழந்தே ஆக வேண்டும். இந்த காலை இந்த சாயங்கால வேளையிலும் திட்டமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி திருப்பிக் கொள்ளலாம். 1 நாளாகமம் 29:3 1 நாளாகமம் 29 கவனிங்க, பாருங்க, கைத்தட்டுங்கன்னு இனி சொல்லக்கூடாது. 1 நாளாகமம் 29:3 இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சபதரித்து அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். இந்த வசனத்தில் 2 பிரிவினைகளை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்கிறேன். உங்க சொந்த பைபிள் ஆனா கோடு போட்டுக்கிடுங்க. கொடுக்கிறேன். வாய்களை திறந்து சொல்லுங்க, கொடுக்கிறேன். இந்த உற்சாகம் போதாது. ஒரு 40 நிமிஷம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அப்புறம் நான் போயிடுறேன். சோ கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, கொடுக்கிறேன். சத்தமா சொல்லுங்களேன், கொடுக்கிறேன். கவனியுங்கள், என் ஜீவனை இழக்கிறவன் அதை கண்டடைகிறான். நேற்று நாம் கற்றுக்கொண்டோம், மறப்பது இழப்பதற்கு சமானம். இந்த சாயங்கால வேளையிலும் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்கள் மறைமுகமாக இழக்கிறவர்கள். Giving is losing. கொடுப்பது இழப்பது, கொடுப்பது இழப்பது. நீங்கள் ஒன்றை கொடுக்கிறீர்களானால் நீங்கள் இழக்கிறீர்கள் என்ற அர்த்தம். எங்க அப்பா கிட்ட நான் காசு கேட்டேன்னா ஒரு 4-5 திட்டிட்டா அதுதான் என் கையில் தருவார். உங்க 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 விஷயம் எனக்கு தெரியல. ஒரு 200 ரூபா வேணும்னாலும் நல்ல விஷயத்துக்கு கேட்டாலும் 4 வார்த்தை வசப்பாடாம அந்த 100 ரூபா கையில் கிடைக்காது. என்ன கொடுப்பது என்பது இழப்பது. நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க. எனக்கு டைம் ரொம்ப முக்கியம். எனக்கு குறைஞ்சதும் 3 மணி நேரம் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம சபையில் நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமாம், அது ஒரு பாக்கியம். ஆமாம், 40 நிமிஷத்தில் ஓடுறேன், காலில் சுடுதண்ணி ஊற்றின மாதிரி. நீங்கள் கொடுக்கிற விஷயத்தில் பாருங்க, முகம் மாறிடும். சந்தோஷமாக கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஆள் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது பேசாதீங்க, நான் பேசுகிறேன், இங்கே கவனிங்க. ஒரு ஆளுக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது சும்மானாலும் கேட்க தோணும். எதுக்கு, என்னத்துக்கு, நேற்று தானே வாங்கினேன், இன்னைக்கு என்ன மறுபடியும் வாங்குற. ஆனால் வாங்கும்போது ஒரு நாளும் நேற்று தானே தந்தீங்க, இன்னைக்கு ஏன் தர்றீங்கன்னு ஒரு ஆளுன்னு சொன்னது நான் கேட்டதில்லை. மற்றவங்க எல்லாம் மெடிக்கல் லீவ் போட்டிருக்கீங்களா? கொடுக்கும்போது எதுக்கு, என்னத்துக்கு, எப்போ, என்ன விலை, ரேட்டை எனக்கு அனுப்பு, நான் அனுப்புறேன். ஆனா வாங்கும்போது மட்டும் நேத்து தானே தந்தீங்க, இன்னைக்கு ஏன் மறுபடி தர்றீங்க. ஏன்னா வாங்குவது இழப்பதல்ல, கொடுப்பதுதான் இழப்பது.
ஏதோ ஒன்று உங்களிடத்திலிருந்து போகிறது, அதனால் உங்களால் ஜீரணிக்க முடியவில்லை. இங்கே தாவீது சொல்லுகிறார், நான் கொடுக்கிறேன். சபைக்கு 2வது நாள் சாயங்கால வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், கொடுக்கிறவர்கள் அத்தனை பேரும் இழக்கிறவர்கள். கை இருந்துச்சுன்னா தட்டிருங்க, தப்பு இல்லை. கொடுக்கிறவர்கள் அத்தனை பேரும், இந்த வார்த்தையை சொல்லிருங்களேன். இங்கிலீஷ் மீடியம் சொல்ல வேண்டாம், பிரெஞ்சு படிக்கிறவங்க சொல்ல வேண்டாம், தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்க. கொடுக்கிறவர்கள் அத்தனை பேரும் இழக்கிறவர்கள். ஒன்ஸ் அகைன், கொடுக்கிறவர்கள் அத்தனை பேரும். அதைத்தான் 1 கொரிந்தியர் 15:43 வாசிக்கிறோம். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனமாய் விதைக்கப்படும், கனத்துக்குரியதாய் எழுந்திருக்கும். விதைப்பது என்றாலே இழப்பதுதான். வேகமாய் நம்ம போறோம். நாம் இழக்கிறோம் என்றாலே நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மட்டும்தான் இருக்க முடியும். கொடுக்கிறவர்கள் இழக்கிறவர்கள். கொடுக்கிறது வாசிக்கலாம். 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் வசனத்தின் மூலமாய் நாம் நம்புவது நல்லது. யோவான் 3:16, John 3:16. யோவான் 3:16. யோவான் 3. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும். இந்த வார்த்தை அவரை தந்தருளி கொடுப்பதை அறிமுகப்படுத்தி வைத்ததே நம்முடைய பிதாவாகிய தேவன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. He gave his only begotten son. கொடுப்பதை அறிமுகப்படுத்தி வைத்தது யார்? பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி. He gave, கொடுத்தார். சத்தமா சொல்லுங்க, கொடுத்தார். நம்பர் 1, தேவனே கொடுப்பதை அறிமுகப்படுத்தி வைத்தவர். வாசிக்கலாம். யோவான் 6:11. யோவான் 6:11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். ஆண்டவர் கொடுக்கிறவர். சீஷர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஆண்டவர் கொடுக்கிறவர், நம்மை கொடுக்க வைக்கிறவர். கேட்கல, உங்களுக்கு கேட்கல. ஆண்டவர் கொடுக்கிறவர், அவர் கொடுக்கிறதை நம் கைகளில் கொடுத்து, நாடில் எல்லாம் வேண்டாம் கை. ஆண்டவர் கொடுக்கிறவர், நம் கைகளில் கொடுத்து கொடுக்க வைக்கிறவர். ஆண்டவர் நினைத்திருந்தால் தானே கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தேசத்திற்கு கொடுப்பதற்கு சபை தேவை, விசுவாசிகள் தேவை. நான் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், சுவிசேஷத்தை உங்கள் கைகளிலே கொடுத்து கொடுக்க போகிறார். ஜெபத்தை உங்கள் கைகளிலே கொடுத்து கொடுக்க போகிறார். சுகமளிக்கிற வல்லமையை உங்கள் கைகளிலே கொடுத்து கொடுக்க போகிறார். விடுதலையை உங்கள் கைகளிலே கொடுத்து கொடுக்க போகிறார். அபிஷேகத்தை சும்மா இருக்க கூடாது, கைகளில் கொடுத்து கொடுக்க போகிறார். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் ஒரு மோசே தேவை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு. ஆண்டவர் கானானை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஆண்டவருக்கு ஒரு யோசுவா தேவை அதை பங்கிட்டு கொடுப்பதற்கு. இந்த ராத்திரி கொடுக்கிறவர் உங்களை கொடுக்க வைக்க விரும்புகிறார். கைகளை தட்டுங்க. உயிர் உள்ளவர்கள் ஆராதிக்கலாம், சத்தவர்களும் குழியில் இறங்கினவர்களும் மௌனமாயிருக்கட்டும். மற்றவர்கள் நல்ல கைகளை தட்டி நான் எதை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதை கொடுப்பதற்கு என் சபை தேவை, என் பிள்ளைகள் தேவை. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. ஒரு அபிஷேகம் வெளிப்படும் போது catch that fire. லார்தலா பகாயந்தலா லீ பரகந்துசதா லே பரகந்துசதோரியலஸ். Ram se ko po shara pa 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 la ta la ba ka ya da la ba. இந்த பகுதியில் ஆண்டவர் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்க கைகளில் கொடுத்து கொடுக்க போகிறார். Prepare and get
விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி மன்னாவை கொடுக்கணுமா? மோசே தேவை. காடையை கொடுக்கணுமா? மோசே தேவை. தண்ணீர் கொடுக்கணுமா? உங்க குடும்பத்தில் கொடுக்க போகிறத உங்க மூலமா கொடுக்க போகிறார். பட்டணத்தில் கொடுக்க போகிறத உங்க மூலமா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபையின் மூலமாய் தேசங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கட்டும். தேசங்களுக்கு கொடுக்கட்டும். I prophesy in the name of Jesus. கைகளை தட்டுங்க. ஒரு அக்கினி விழுகிறது. ஒரு அக்கினி விழுகிறது. இனி நீ வாங்குகிற கூட்டத்தில் அல்ல, நீ கொடுக்கிற கூட்டத்தில். ஜெபத்தை வாங்குகிற கூட்டம் அல்ல. இந்த 21 நாள் முடியும் போது ஒவ்வொரு குடும்பத்தையும் கொடுக்கிற குடும்பமாய் மாற்றுகிறார். ஜெபத்தை கொடுக்கிறவர்கள், விசுவாசத்தை கொடுக்கிறவர்கள், தேவ பக்தியாய் கைகளை தட்டும் போது அந்த புதிய கிருபைகள், அந்த புதிய கிருபை கொடுப்பவர்கள், கொடுக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள். நம்ம கிட்ட கொடுத்து அவருக்கு கொடுக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. நம்ம கிட்ட கொடுத்து கொடுக்க வைக்கிறதுல அவருக்கு சந்தோஷம். எப்பா நீங்க 12 பேர் உட்காருங்க, நான் கொடுக்கிறேன். ஏன்னா இந்த கிரியேட்டர்ஸ் ஆல்வேஸ் ஹேவிங் எ ஹேபிட். இந்த சிருஷ்டிக்கிறவர்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கும். தான் சிருஷ்டித்ததை தான் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான் தான் சிருஷ்டிச்சதை நம்மளை கொண்டு விநியோகம் பண்ணுகிறவர். எஸ், அப்போ கொடுப்பதை அறிமுகப்படுத்தி வைத்ததே தேவன். கடல்ல போட்டாலும் கட்டுமரமாய் மிதப்பேன் அவங்க அல்ல கொடுப்பதை தொடங்கி வச்சது. 1 2 3 மைக் செக்கிங் இருக்கீங்களா? கொடுப்பதை ஆரம்பிச்சு வச்சது யாரு? தேவன். ஆமாம், அண்ணாவும் இல்லை, காமராஜரும் இல்லை. கேட்கல உங்களுக்கு? உங்களுக்கு கொஞ்சம் கேட்காதுன்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த வெறி இருக்கத்தானே செய்யுது. என்ன ஊடாலாப்பா பேசினாலும் கொஞ்சம் கையசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப தேவன் தான் அதை அறிமுகப்படுத்தினார். 2, அது தேவனுடைய ஹாபிட், பழக்கம். சீசர்கள் சொல்றாங்க, வனாந்தரத்தில் போய் சாப்பாடு கொடுக்கணும்னு உங்களுக்கு எங்கிருந்து ஆசை வந்துச்சு? என் பழக்கம். நீங்க சில வீடுகளுக்கு போங்க, அவங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லைனாலும், நீங்க கன்னியாகுமரிக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லைனாலும் 10 தேங்காவாவது தொளிச்சு தருவோம் உங்களுக்கு. ஆமாம், நீங்கள் கன்னியாகுமரிக்கு வந்து பாருங்கள், வாங்க, நீங்கள் வந்து பாருங்கள். பணம் காசு இல்லைனாலும் ஒரு 10 தேங்காய், ஒரு 15 முருங்கைக்காவாவது கொடுத்து விடணும்னு தோணும். கொடுத்தாதான் ஒரு சந்தோஷம், அது பழக்கம். சிலர் பார்த்துருக்கீங்களா? சும்மா அனுப்பக்கூடாது, ஏதாவது கொடுத்து அனுப்பணும். That is a character of God. அது தேவனுடைய சுபாவம். சிலருக்கு இன்கமிங் மட்டும்தான் வரும், அவுட் கோயிங் கிடையாது. அவுட் கோயிங் சேவை இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 3, யோவான் 7:37. யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளில், பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அவருடைய கமிஷன், அவருடைய நோக்கமே கொடுப்பதுதான். ஹிஸ் கமிஷன். ஆண்டவர் தான் அதை ஏற்படுத்தினார். அது அவருடைய பழக்கம், அது அவருடைய நோக்கம். சத்தம் போடாம கூப்பிட்டா 2 பேர் வருவாங்க, சத்தம் போட்டா எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் வரணுங்கிறதுக்காகத்தான் நான் சத்தம் போடுறேன். என்ன, நான் கொடுப்பதற்கு ஆயத்தம். ஆண்டவர் கொடுக்கிறவர், நம்மை கொண்டு கொடுக்க வைக்க விரும்புகிறவர். கொடுக்கிறவர்கள் இழக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள் இழக்கிறவர்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், வேகமாய். ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவி? போதும். அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு பதிலா நம்ம பேரை போட்டா சரியா இருக்கும்.
கேளுங்க கேளுங்க. அதற்கு சுசீலா, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியாளுக்கு என்னத்தை தருவீர்? அதற்கு சுதன், அடியானுக்கு என்ன தருவீர்? இப்படி கவனிங்க. இப்ப நம்ம உபவாச கூட்டத்துக்கு என்னத்துக்கு வந்திருக்கோம்? என்ன தருவீர்? நீங்க வீட்டில் போய் கூட மெயில் போடலாம், www.ari.com. உடனே சொல்லுங்க, இருதயம் திறந்து பேசுங்க. என்ன தருவீர்? ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், என்ன தருவீர்? அடியானுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என்ன தருவீர்? சத்துரு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு மோசமான ஒரு உபதேசம், என்ன தருவீர்? பிள்ளைங்களை 1/2 லிட்டர் ஆவின் பால் வாங்க அனுப்புங்க, எனக்கு என்ன கிடைக்குன்னு கேட்பாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுவேன், 40 ரூபா இருக்குல்ல, 36 ரூபா, 4 ரூபா நீ எடுத்துக்கான அவனுக்கு கமிஷன் கொடுத்தா தான் அவன் பால் வாங்க போவான். உங்களுக்கு தெரியாது, எல்லாம் ராங் நம்பர். என்ன, நீங்கள் விட்டுருங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, சம்பந்தமே இல்லை. இது உண்மைன்னு சொல்கிற பெற்றோர்கள் கொஞ்சம் கை விடுத்து காட்டுங்க பார்க்கலாம். 10 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய 100 கிராம் ஆச்சி மிளகா பொடிக்கு இவனுக்கு 15 ரூபா 40 ரூபாய்க்கு கிண்டர் ஜாய் வாங்கணும். அடியானுக்கு என்ன தருவி? உனக்கு பூஸ்ட் போட்டு தர்றதுக்கு நான் உனக்கு லஞ்சம் தர வேண்டியது இருக்கு. அப்போ இன்னைக்கு பிள்ளைங்க கூட என்ன தருவீங்க? என்ன தருவீங்க? சிலரெல்லாம் கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டோன்னா செருப்பு வாங்கி தருவீங்களான்னு கேட்கல. உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு புரியவே செய்யாது. ஏன்னா இந்த சூயஸ் கால்வாய் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. சிலர்கிட்ட நீங்கள் சிலரை வீட்டில் கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, சேலை வாங்கி தருவீங்களா? எனக்கு கொஞ்சம் மேட்சாக கம்மல் வாங்கி தருவீங்களா? நான் சொல்லுவேன், நீ வரவே வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு எண்ணம் எல்லாம் என்ன தருவீர்? சத்துரு ஒரு நாளும் கொடுக்க விட மாட்டான். என்ன கொடுக்கிறவர்கள் தான் கண்டடைவார்கள் என்பதை சத்துரு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அறிந்திருந்தான். ஆகவே தான் இயேசு சிலுவையிலே மரிப்பதை பிசாசு வன்மையாக கண்டித்தான். இயேசுவை எந்த அளவிற்கு சிலுவையிலே இழக்க விடக்கூடாதோ அந்த அளவிற்கு மத்தேயு 4வது அதிகாரத்திலேயே இயேசுவை சந்தித்து இயேசுவுக்கு கொடுக்க வேண்டியவைகளை எல்லாம் கொடுத்து அவரை இழக்கக்கூடாதபடி சத்துரு போராடினார். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் இழக்கத்தான் போகிறேன், நான் இழக்கத்தான் போகிறேன். இன்றைக்கு நான் இழந்தால் ஒரு சந்ததி ஜீவிக்கும். எருசலேமிலே தொடங்கி இன்னைக்கு கரைமா நகர் வரைக்கும் எழுப்புதல் வெடித்திருக்கிறதானால் ஒருவர் இழந்ததினால் விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டுங்க. கொடுக்கிறதை சத்துரு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டான். இப்ப கவனிங்க. இப்போ கொடுப்பதுன்னு சொன்ன உடனே நம்ம மண்டைக்குள்ள எரியக்கூடிய பல்பு என்னன்னா காணிக்க, அப்படிதான் தோணும். எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பரும் ஒன்றும் கிடையாது. ஆபிரகாம் கொடுக்க வேண்டியது ஈசாக்கு, ஆனா மோசே கொடுக்க வேண்டியது எகிப்தின் வாழ்க்கையை. ஈசாக்கு கொடுக்க வேண்டியது தன் பரிசுத்தத்தை. ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டிய விதங்கள் வேறு. தயவு செய்து கொடுத்தல், கிவிங் என்று பேசிட்டாலே அவங்க நம்மளை ஒரு மாதிரி அளந்துருவாங்க. இவனும் அவனா இருப்பானோ. அப்போ கொடுக்கிறது அப்படின்னு உடனே பணம் மட்டும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க அந்த நித்திய ஜீவனை அடையும்படி வந்த அந்த தலைவனாக இருந்தால் நீங்க பணத்தை தான் கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு எது மேல ஆசை இருந்தது? உங்களுக்கு எது தெய்வமோ அதை நீங்க கொடுத்து தான் ஆகணும். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தெய்வமாய் மாறினதினால் ஆபிரகாம் ஈசாக்கை கொடுக்க வேண்டியதாயிற்று. யோசேப்புக்கு பலவர்ணமான அங்கி அப்பப்போ கண்ணாடி முன்னாடி போய் இப்படி நின்னதுனால அவனுக்கு அது கொடுக்க வேண்டியதாயிற்று. உங்கள் பொருட்கள், உங்கள் நன்மைகள் என்றைக்கு உங்களுக்கு தெய்வங்கள் ஆகிறதோ அன்றைக்கு நீங்கள் அதை கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்படுகிறீர்கள். எஸ் எஸ். சிலருக்கு மீச தெய்வம். சும்மானாலும் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு வலிச்சிருவார். சிலருக்கு முடி தெய்வம்.
கழிஞ்சிரும். நான் பொய் சொல்லலை. நீளமான வாட்டிக்கா ஹேர் ஆயில் இல்லை, ஒன்றும் இல்லை, இங்கே போயிட்டு மேலே போயிட்டு. அப்போது உங்களுக்கு என்றைக்கு உங்கள் முடி தெய்வமாகுதோ அன்னைக்கு அந்த முடி கொடுக்கப்பட போகிறது. ஆமாம், இட்ஸ் 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 ஹேப்பன். நான் மிகுந்த பாரத்தோடு சொல்லுகிறேன், எல்லாரும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாமு கிட்ட ஏன் இஸ்மவேலை கொடுக்க சொல்லலைன்னா, அவன் உனக்கு ஒரு பொருட்டு இல்லை. நீ டிபியில் வச்சிருக்கிற ஈசாக்கத்தான் நீ கொடுக்கணும். கேட்கல? டெய்லி ஸ்டேட்டஸில் வச்சுட்டு அலையிற பாரு, சீக்கிரத்தில் உன் கையில் இருந்ததை நான் வாங்க போறேன். டெய்லி டிபியில் வச்சுட்டு அலையிற பாரு, அந்த காரு ஒரு நாள் உங்க கையில இருந்து போகுது. நல்ல கவனிங்க, நீ டிபியில் வைக்காத இஸ்மவேல் எனக்கு வேண்டாம். நீ டிபியில் வச்சுட்டு காலையில் எழும்பின உடனே ஓ ஸ்டேட்டஸ்ல வெளிப்படக்கூடிய அந்த விஷயத்தை கர்த்தர் கொடுக்க நம்மை வற்புறுத்துகிறார். கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்களேன். எல்லாரும் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, ஆனா அந்த சபையில கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் நீங்கள் இழக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் கண்டடைய போகிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். எனக்கு புரியுது, எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். அப்ப கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பணம் மட்டும் இல்லை, அவங்க என்னென்ன கொடுக்கணுமோ அது கொடுக்கப்பட வேண்டும். கொஞ்சம் என்ன கவனிங்களேன். பைபிளையே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன எப்ப பார்ப்பீங்க? கொஞ்சம் பாருங்க. ஆனா சத்ரு ஒரு நாளும் கொடுக்க விட மாட்டான். கொடுக்க விடாததற்கு சில சூழ்நிலைகள் வருகிறது. 3 சூழ்நிலைகளை வேகமாக வாசிக்கலாம். நம்பர் 1, 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் ப்ளீஸ் 9வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம். கவனிச்சு பார்த்தீங்களா? நீங்க பாருங்களேன், நகோமி கூட நடந்தா ரூத்தும் கிளவி ஆயிடுவா. கேட்குறீங்களா? நீங்கள் கொஞ்சம் வேகமாக வரணும். என்ன வேகமாக வரணும்? அப்போ தான் வேகமாக போக முடியும். சொல்லுங்கள், அந்த மனுஷனுக்கு நாம் என்னத்தை? வாய்க்குள்ளே சொல்கிறீங்களா? டிவியை முறைச்சு பார்க்குறீங்களே, சொல்லுங்கள், நாம் என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள். அப்போ இல்லாமை ஒரு மனுஷனை கொடுக்க விடக்கூடாதபடி தடுக்கிறது. சீக்கிரம், இல்லாமை. சத்தமா சொல்லுங்க, இல்லாமை. ஏசப்பா, இல்லாமை. உடனே அவன் சொல்லுகிறான், தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லையே. ஒரு கூட்டத்தார் இல்லாமையினால் கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். 2வது கூட்டம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். வேகமாய் 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 2வது, இயலாமை நம்மை கொடுக்க விடக்கூடாதபடி தடுக்கிறது. சொல்லிக்கிட்டே வாங்களே, நல்லா இருக்கும்ல. இயலாமை டிராப் ஆக விடாதீங்க. இயலாமை. நம்பர் 3 வாசிக்கலாம். யோவான் 21:4-5 வசனங்கள். யோவான் 21:4-5. விடியற்காலமானபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். கவனிங்க இந்த வார்த்தையை கவனிங்க. இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார். அறியாமை உங்களை கொடுக்க விடக்கூடாதபடி தடுக்கிறது. அவர் இயேசு என்று எல்லாரும் சொல்லுங்களே. அவர் இயேசு என்று, இயேசுன்னு தெரியாததுனால அவர் கேட்ட போது என்ன சொன்னாங்க? சத்தமா சொல்லுங்க, ஒன்றுமில்லைன்னு சொன்னாங்க. அப்போ இல்லாமை, இயலாமை, அறியாமை. இல்லாமை நம்மை கொடுக்க விடக்கூடாதபடி தடுக்கிறது. இயலாமையும் கொடுப்பதற்கு நம்மை உந்தாமல் தடுக்கிறது. அறியாமை கொடுக்க முடியாமல் நம்மை நிறுத்துகிறது. இதை தியானிக்கும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்க. இபியிலிருந்து வந்து வீட்டில் ரீடிங் எடுக்கிறாங்க. ரீடிங் எடுத்து உங்கள் கையில் தந்துட்டு, இந்த தடவை 3343 ரூபா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பாருங்க, ஃபியூஸை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. சரி,
அப்போ நமக்கு தெரியுது இல்லை ஈபிட்ட விளையாடுனா என்ன நடக்கும்னு. கேட்கல, உங்களுக்கு கேட்காது தான். 2 நாளைக்கு முன்னாடியே ஏர்டெல்லிருந்து மெசேஜ் வந்துடும், இன்னையோட உங்களுக்கு முடிகிறது, இன்னோட முடியுது, 299க்கு ரீசார்ஜ் பண்ணுங்க, டெய்லி 1.5 GB டேட்டா. உங்களுக்கு தெரியாது. அப்போ ஏர்டெல் கம்பெனிகிட்ட சொல்லி பாருங்க ஒன்றும் இல்லைன்னு. ஏன் சொல்ல மாட்டேங்கிறோன்னா அவனை பற்றி நமக்கு தெரியும். கரெக்டாக 12 மணி ஆச்சுன்னா கட் பண்ணிடுவான். அப்போ உங்களிடத்தில் கேட்கிறவர் யார் என்று தெரியாததுனால தான் கொடுக்க முடியாமல் இருக்கிறீர்கள். ஆகவே தான் சமாரியா ஸ்திரீனிடத்தில் இயேசு சொன்னார், உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தால் நீ என்கிட்ட கேட்டிருப்ப. ஹல்லேலூயா. சபையினுடைய கண்கள் திறக்கப்படட்டும். உங்களிடத்தில் கொடுக்க சொல்லுகிறவர் யார் என்று தெரிந்திருந்தால் எதையும் கொடுக்க ஆயத்தம். பேதுருனுடைய கால்களை கழுவுவதற்கு இயேசு வந்தபோது பேதுரு சொன்னார், நீ என் கால்களை கழுவக்கூடாது. உடனே இயேசு சொன்னார், நான் உன் கால்களை கழுவலன்னா எனக்கும் உனக்கும் பங்கு இல்லை. உடனே பேதுரு சொன்னார், அப்ப என் தலையும் சேர்த்து கழுவும், என் கையும் சேர்த்து கழுவும். உன்னை தொட விரும்புகிறவர், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், உன் மேல தன் கரங்களை வைக்க விரும்புகிறவர் யார் என்று தெரிந்தால் காலை மட்டுமல்ல கையையும் கொடுப்பீர்கள், தலையும் கொடுப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க கொஞ்சம் 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 தயவு செய்து உன்னிடத்தில் உன்னை தொடுகிறவர் இன்னார், உன்னை தொடுகிறவர் ஒரு கால கழுவணும்னு நினைக்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தால். இல்லாமை, இயலாமை, அறியாமை நம்மை கொடுக்க விடக்கூடாதபடி நம்மை தடுக்கிறது. ஆனால் 1 நாளாகமம் 29:3 வேகமாய் வாசிங்க. 1 நாளாகமம் 29:3. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சை போதும். தட்ஸ் ஆல். எனக்கு இல்லாம இருக்கு, இயலாம இருக்கு, அறியாம இருக்கு. ஆனா ஆண்டவர் மேல எனக்கு வாஞ்சை இருந்தா என்னையும் அறியாமல் என்னால் கொடுக்க முடியும். அடிக்க பார்த்துட்டீங்களா? எனக்கு ஒரு ஹேபிட் பாருங்களேன், வார்த்தை தரையில் விழக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நீங்கள் எப்படி? நீங்கள் பொங்குகிற சோறை யாராவது கீழே சிந்துனா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம் என்ன? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு வந்தா 20 ரூபாய்க்கு தோசை மாவை கடையில் வாங்கிட்டு சுட்டு கொடுக்குற தோசையை கருகின பகுதியை சாப்பிடாமல் விட்டாலே வீட்டில் எவ்வளவு சண்டை போடுறியம்மா? அப்போது பிரயாசப்பட்டு கொடுக்கறத வீணாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது வழக்கம் தானே. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்களே. நேரம் ஆயிற்று, அவ்வளவுதான். கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும், அப்போதான் அதில் ஸ்திரப்பட முடியும்னு நினைங்க. எனக்கு 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 இல்லாமல் இருக்குது, எனக்கு இயலாமல் இருக்குது, எனக்கு அறியாமல் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி எனக்கு வாஞ்சை இருந்தா நான் கேட்குறேன், நாளைக்கு காலையில் மிக்சி ரிப்பேர் ஆயிட்டுன்னு வைங்களேன். உங்கள் மிக்சி MIXI, அந்த பிரீத்தி, பட்டர்ஃப்ளை, அந்த விவிடியம், இது ஏதோ ரிப்பேர் ஆயிட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன். ஐயா காசு இல்லை, அடுத்த வாரம் ரிப்பேர் பண்ணிக்கலான்னு சொல்லுவீங்களா? இல்லாமையின் நடுவிலும் போய் காயில் மாற்றி ரிப்பேர் பண்ண மாட்டீங்களா? சட்னி அரைக்கிறதுக்கு வேண்டாமா? அப்போ வாஞ்சை இருந்தா கொடுக்க முடியும். கவனிங்க, பலவீனம் இருந்தாலும் வாஞ்சை இருந்தால் உங்களால் கொடுக்க முடியும். இல்லாமை, இயலாமை, அறியாமை. If you have a desire, அதைத்தான் சங்கீதம் 91:14 வாசிக்கிறோம். அவன் என் மேல் வாஞ்சையாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். 3 கூட்டம் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, இல்லாத கூட்டமும் உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய இயலாத கூட்டமும் உட்கார்ந்துருக்கிறீங்க, அறியாத கூட்டமும் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனால் வாஞ்சை இருந்தால்
உங்களிலிருந்து கொடுக்கப்பட போகிறதை யாரும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. எனக்கு வாஞ்சை இருக்குன்னு சொல்லி பாருங்க. எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு வாஞ்சை இருக்குன்னு சொல்லி பாருங்க. எனக்கு ஏதாவது செய்யணும்னு வாஞ்சை இருக்குன்னு சொல்லி பாருங்க. உன் பலவீனத்தில் இருந்தும் உங்களால கொடுக்க முடியும். உங்க இயலாமையிலிருந்தும் உங்களால கொடுக்க முடியும். கொஞ்சம் கைகளை தட்டலாம், வாய்களை திறக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு செய்து தேவனை துதிங்க. எத்தனையோ கூட்டங்கள்ல இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம், ட்ரிப்பு போட்டுட்டோம், பிரசங்கம் பண்ணின காலம் உண்டு. இல்லைன்னு சொல்லவே மனசு வராது. ஏன்னா வாஞ்சை இருக்குல்ல, வாஞ்சை இருக்குல்ல. If you have a desire, something will come out. உங்களிலிருந்து வெளிவந்தே தீரும். முக்கியமான பிரச்சனை, திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னு சொல்லுவீங்களா? பேச மாட்டீங்களா? திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், இன்னைக்கு காசு இல்லை, இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டான்னு மனசார சொல்லுவீங்களா? புரியாத பாஷையாக பேசுகிறேன் நான். முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவோம். அப்போ வாஞ்சை இருந்தா இல்லாமையிலும் இருந்தோம். கடுகு டப்பால் ஒழிச்சு வச்சது, ஜீரக டப்பால் ஒழிச்சு வச்சது, அஞ்சரைப்பட்டியில் ஒழிச்சு வச்சது, பைபிளுக்குள்ளே ஒழிச்சு வச்சது. அன்னைக்கு ஒருத்தங்க சொல்கிறாங்க, என் காசை நான் பைபிளுக்குள்ளே தான் வைப்பேன், ஏன்னா என் வீட்டுக்காரர் தொடாத ஒன்று அது மட்டும்தான். காணாமல் போன ஆதார் கார்டெல்லாம் தேடணும்னா அவங்க பைபிளில் தேடுங்க. வாஞ்சை இருந்தால் இயலாமையிலும் இல்லாமையிலும் அறியாமையிலும் உங்களால் கொடுக்க முடியும். இவ்வளவு புரியுதுன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்ப வாசிக்கலாம் 1 நாளாகமம் 29:3. மறுபடி, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவந்தரித்த அனைத்தையும். இப்ப கொஞ்சம் கவனிங்க, இந்த பார்ட்ட கவனிங்க. பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த. இப்ப இது சர்ச் அக்கவுண்ட். சத்தமா சொல்லுங்க, என் உயிர் போயிரும் போலவே. இது என்ன அக்கவுண்ட்? இது சபைக்காக சேர்த்தது. இது யாருக்காக சேர்த்தது? சபைக்காக சேர்த்தது. இப்ப தாவீது சொல்றாரு, இது ஜெனரல் அக்கவுண்ட். இதுல இருந்து நான் நிறைய ஆலயத்துக்கு கொடுத்தேன், ஆனால் அது தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவ ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். நல்லா கவனிச்சு கேளுங்க, உடனே புரியாது, சொல்ல சொல்ல புரியும். இது ஜெனரல் அக்கவுண்ட், இது பர்சனல் அக்கவுண்ட். இதுல இருந்து நான் கொடுத்துட்டேன், ஆனா என்னுடையதிலிருந்து நான் சொந்தமாய் கொடுக்கிறேன். என்றைக்கு உங்களிலிருந்து புறப்படுகிறதோ அதுதான் உண்மையான கொடுத்தல். கேட்கல? எனக்கு சொந்தமானதிலிருந்து நான் கொடுக்கிறேன். உபவாசத்தினுடைய 2வது ராத்திரி ஆவியானவர் பகுத்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் கொடுக்கிறதிலும் வித்தியாசம் இருக்கிறது. கொஞ்சம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்களேன். சொந்தத்திலிருந்து கொடுக்கும்போது வலிக்கும். கேட்கல? கேட்கல? கேட்காது, 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 உங்களுக்கு கேட்காது. முதலமைச்சருடைய நிவாரண நிதி திட்டத்திலிருந்து 18 லட்சம் ரூபாய் வலிக்காது. கேட்காது, கேட்காது, உங்களுக்கு கேட்காது, வலிக்காது. பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து போனா தானே வலிக்கும். ஏன் இப்படி முறைச்சு பார்க்குறீங்க? இப்ப தாவீது கொடுத்தது ட்ரெஷரியில் இருந்தது அல்ல, சபைக்கு வந்த சந்தா பணத்தில் இருந்து அல்ல, எல்லா விசுவாசிகளும் கொடுத்ததில் இருந்து அல்ல, தனக்கு சொந்தமான பர்சனல் அக்கவுண்டில் இருந்து ஒரு டிரான்சாக்ஷன். கொஞ்சம் நான் கண்ணீரோடு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கொடுத்து
கொடுத்தீர்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் சொந்தத்திலிருந்து இன்னும் கொடுக்கப்படவில்லை என்பது தேவனுடைய ஒரு பயங்கர பாரம். தேவனுடைய ஒரு பயங்கர பாரம். நீ கொடுத்தாய். கொஞ்சம் கேளு, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்கள் கொடுத்தீர்கள் என்பது வேறு, என் சொந்தத்திலிருந்து நான் கொடுத்தேனா என்பதுதான் விஷயம். என் சொந்தத்திலிருந்து நான் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேகமாய் வாசிங்க, நேரம் இல்லை. ஆதியாகமம் 2:21. ராபாலா சதானா மாத்தியாராஸ். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவன் நித்திரையாயிருந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை, நல்ல கவனிங்க, என்றைக்கு உங்களிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதோ அன்றை கவனிங்க. எம்மா, இந்த வசனத்தை தான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தே தான் படிக்கிறீங்களா? அது என்ன உத்து பார்க்குறீங்க? இங்கே கவனிங்க, உயிர் போகுது எனக்கு. கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு அந்த வலி தெரிய மாட்டேங்குது. இப்போ அவன் விலா எலும்பிலிருந்து எடுத்தார் 4 நதிகள். என்ன நதியெல்லாம் சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, ஆண்டவருக்கும் கேட்டக்கூடாது, எனக்கும் கேட்டக்கூடாது. பைசோன், கீகோன், இத்தக்கேல், ஐபராத். இந்த 4 நதிகளை சிருஷ்டிக்கும் போது ஆதாம் ஒன்றையும் கொடுத்ததாக வேதம் சொல்லவில்லை. சகலவித கனிதருகிற செடி கொடிகளை உண்டாக்கும் போது நீ ஏதாவது உங்ககிட்ட இருந்து வேணும்னு ஆண்டவர் கேட்கல. ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கும் போதும் கேட்கல. ஆனா உன் தரிசனத்தை நீ பார்க்கணும்னா நீ கொடுத்து தாகணும். மெதுவாவே கை தட்டுங்க. If you want to see your vision, உங்க தரிசனத்தை பார்க்க வேண்டுமானா, உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் வேணுமா, உங்களுக்குன்னு ஒரு எலும்பு வேணுமா, உங்களுக்குன்னு ஒரு மாம்சம் வேணுமா, உன்னிலிருந்து சிலது கொடுக்கப்பட்டாக வேண்டும். இப்ப கவனிங்க, 23வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்புக்கு எலும்பும் என் மாம்சத்துக்கு மாம்சம். கவனிங்க, மிருகத்தை பார்க்கும்போது ஆதாமுக்கு இல்லாத சந்தோஷம், 4 நதிகளை பார்க்கும்போது ஆதாமுக்கு இல்லாத சந்தோஷம் இவளை பார்த்தவுடன் வந்தது. இவள் மீது தரிசனம். இந்த தரிசனத்தை பார்க்கும்போது, இந்த தேவ திட்டத்தை பார்க்கும்போது, இந்த எதிர்காலத்தை பார்க்கும்போது ஏன் சந்தோஷம் வந்ததானால் இது நான் கொடுத்து பெற்றுக் கொண்டது. நான் பெற்றுப்படு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கொடுத்து ஒன்றை பெற்றுக்கொண்டீங்கன்னா அதை பார்க்க பார்க்க உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு புரியல. நீங்களா ஒன்னு கொடுத்து ஒன்னு எழும்பி வரட்டும். நீங்க அதை பார்க்க பார்க்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ரிகபா அர்த்தலா ரபல்கபனா. இப்போ நான் சொல்றேன் 2024 உங்களுக்குரியதை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் 4 நதிகள், இனி உங்களிலிருந்து வெளிப்பட்ட தரிசனம் எழும்பி வருகிறதை உடரவா. கைகளை தட்டுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. இந்த வருஷம் அநேகர் உனக்குரியதை பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் இந்த ஊழியம் பார்த்தது எக்ஸாக்ட்லி நாட் யுவர்ஸ். இனிதான் உன் மூல தரிசனத்தை நீ பார்க்க போகிறாய். வேடிக்கை பார்க்காம கை தட்டுங்க, நல்ல நல்ல கை தட்டுங்க. ஒரு விடுதலை வரட்டும். லீ பாரா கந்தூரபா சதரபாசியா லே பாபாபா அர்த்தலபா. விடாதீங்க, விடாதீங்க. எனக்குள்ளதை நான் பார்க்கணும். எனக்குள்ளதை என்ன சந்தோஷப்படுத்துறத பார்க்கணும். எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்க வேண்டாம் தங்கச்சி. ஆனா உன் கேரியருக்காக நீ கொடுக்கணும். நீ சபையிலிருந்து புறப்படுகிற 4 நதிக்கு கொடுக்க வேண்டாம். உன் வாழ்க்கைக்குரியதுக்காக நீ கொடுக்கணும். இல்லை, மிருக ஜீவன்களுக்காக நீ கொடுக்க வேண்டாம். ஆனா உன்னுடையதுக்காக நீ கொடுக்கணும்ல. 4 நதிகளுக்காக நான் உங்ககிட்ட டொனேஷன் கேட்கல. மிருக ஜீவன்களுக்காக உங்ககிட்ட டொனேஷன் கேட்கல. உன் கூட இருக்கக்கூடிய தரிசனத்துக்காக, ஒன்ன ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய தரிசனத்துக்காக, இந்த பூமியை பெருக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நீ கொடுத்து
தானே ஆகணும். தங்கச்சி தங்கச்சி கவனிமா, நிறைய நேரங்கள்ல எதற்குமே கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையுமே கர்த்தர் செய்வார் நினைக்காதீங்க. பொதுவானவைகள் எல்லாம் நீங்கள் கொடுக்கப்படாமலே சிருஷ்டிக்கப்படும். ஐ ரிப்பீட் திஸ் வேர்ட், பொதுவானவைகள் எல்லாம் நீங்கள் கொடுக்காமலேயே சிருஷ்டிக்கப்படும். இந்த சபைக்கு ஒரு மைக்கு தேவை. இது பொதுவானதா தனிப்பட்டதா? இந்த பொதுவானதுக்காக நீங்க கொடுக்கலனாலும் இது சிருஷ்டிக்கப்படும். ஆனா உங்க தரிசனத்தை பார்க்கிறதுக்கு நீங்க கொடுத்தே தீரணும். எஸ், இப்ப கவனிங்க, ஆதாமுக்கு என்ன சந்தோஷம்? நான் கொடுத்து வந்திருக்கிறேன், அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. 2014-15 நினைக்கிறேன், நான் ஒரு ஊழியத்துக்காக போயிருந்த போது ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபை வேலை நடந்துட்டு இருந்துச்சு, கட்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப பொருளாதார ரீதியில் கஷ்டம். கவனிக்கிறீங்களா? அப்போ அன்னைக்கு அந்த பாஸ்டர் பையனுக்கு பிறந்த நாள். சின்ன பையன், ஐ திங்க் 3ஓ 4ஓ படிப்பான், 4ஆம் கிளாஸ் படிப்பான்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போது பிறந்த நாள்னு தெரிஞ்சிட்டு, ஆனால் அவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடிய நிர்வாகம் இல்லை. அப்போது நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி சர்ச்சில் இருக்கிற பசங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நல்ல ட்ரெஸ் அவனுக்கு எடுத்து கொடுத்து நல்ல ஒரு கேக் வாங்கி அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. பாஸ்டர் தான் ப்ரேயர் பண்ணார், பாட்டு பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அவர் முகத்தில் ஒரு அளவில்லாத சோகத்தை நான் பார்த்தேன். போயிட்டு நான் கேட்டேன், பாஸ்டர், முடியாத சூழ்நிலையிலும் எப்படி ஆகிலும் கர்த்தர் பிள்ளைக்கு துணியை எடுத்து தந்து பர்த்டே கொண்டாட உதவி செய்தார்ல பாஸ்டர், ஏன் சந்தோஷமா இல்லைன்னு கேட்டபோது, பிரதர், நீங்கள் வாங்கி கொடுத்தது எனக்கு பயங்கர சந்தோஷம், ஆனால் நான் கொடுக்கலையேங்கிறதுல எனக்கு ஒரு வருத்தம். கேட்கல 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 கேட்கல. ஏன்னா ஒரு தகப்பனுக்கு இருக்கிற இருதயத்தை பாருங்க. 300 ரூபாயா இருந்தாலும் நான் கொடுத்து என் பையன் அந்த நிக்கரை போட்டுட்டு வந்தான்னா, அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு வந்தான்னா, இது என்னிலிருந்து எடுக்கப்பட்டதுங்கிற சந்தோஷம் இருக்கும். ஏன் இது வரைக்கும் சிலருக்கு சந்தோஷம் வரல தெரியுமா? உங்கள இருந்து இன்னும் புறப்படல. அதனால தான் அந்த வீட்டு மேல சந்தோஷம் இல்லை, அந்த வண்டி மேல சந்தோஷம் இல்லை. நான் சொல்றத நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. என்னைக்கு உங்கள இருந்து ஒன்று கொடுக்கப்பட்டு அது எழும்பி வருகிறதோ, அதை பார்க்கும்போது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி. ஐயோ புரியலையே. கொஞ்ச நேரம் கைகளை தட்டி, ஒன்னும் நடக்காம இல்ல, இங்க இருக்கிறவங்க வாழ்க்கையில ஒன்னும் நடக்காம இல்ல, நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா என் மூலமா நடக்கலையேங்கிற ஒரு ஆதங்கம், நான் கொடுத்து நடக்கலையேங்கிற ஆதங்கம். கர்த்தாவே, ஜனங்களுக்கு புரிய பண்ணுங்க, ஜனங்களுக்கு புரிய பண்ணுங்கப்பா. என்னதான் இருந்தாலும் தலையை சொறியறதை பார்த்தா என்ன நீங்க சோலையை முடிச்சிருவீங்க போல எல்லாம் தெரியுது. நீங்களே, உங்களுக்கு புரியுதா இல்லையா? கொஞ்சம் கைவர்த்தி காட்டுங்களேன். கம்பி மேலே நடக்கிற மாதிரிலாம் இருக்கு, எனக்கு நம்பிக்கை தர மாட்டேங்கிறீங்களே, திருலாம் முழிக்கிறீங்க, பயமாலாம் இருக்கு. கவனிங்க, என்னதான் கொடுத்தாலும் நான் கொடுக்கல. சரி, புரிய வச்சுட்டு நம்ம போவோம், அதுக்கு பிறகு போகலனாலும் பரவாயில்ல. வாசிங்க மத்தேயு 17:19. மத்தேயு 17:19. ஷபரா கந்து சட்டா. மத்தேயு. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன்? கவனிச்சு கேட்கிறீங்களா? இந்த அதிகாரம் தெரிந்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு சந்திரரோகியான மனுஷனை, பிசாசு பிடித்தவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அந்த பிசாசு பிடித்தவனை முதலாவது சீஷர்கள்ட்ட தான் கூட்டிட்டு போனார் அவங்க அப்பா. ஆனா சீஷர்களால் அதை துரத்த முடியல. ஆனா இயேசு கிட்ட வந்த உடனே கடிந்து கொண்டார், உடனே அவன் சுகமானான். இப்ப விஷயம், பிசாசு துரத்தப்பட்டது நல்லது, ஆனா எங்க மூலமா துரத்தப்படலையேங்கிற துக்கம் அவங்களுக்குள்ள இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியுது? நடக்கிறது தேசத்துல, பட்டணத்துல நடக்குது, ஆனா ஏன் மூலமா நடக்கலையே.
நடக்குது, ஜெபம் நடக்குது, ஆத்துமாதாயம் நடக்குது. ஆனால் என் மூலமாக நடக்கலையே. அப்போ இன்னைக்கும் இது 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 பாஸ்டர், இது பேராசையா அல்லது ஆர்வக்கோளாரா அல்லது தப்பாடு தெரியல. ஆனால் இன்னைக்கும் நடக்கிறது, ஆனால் என் மூலமாக நடக்கலையே. ஆண்டவர் சொல்ல சொன்னது தான் சொன்னேன். இப்படி திருன்னு முழிக்கிறீங்களம்மா. மற்றவங்க வீட்டுக்கு போயிருங்களேன், நீங்கள் வீட்டுக்கு போயிருங்களேன், மற்றவங்க வீட்டுக்கு போயிருங்களேன். திருன்னு முழிக்கிறவங்க நான் அப்படித்தான் பேசுவேன் பாருங்களேன். எத்தனை கொலை செய்தீங்கன்னா கேட்டேன் உங்களை. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இல்லையா? சாதிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கை உயர்த்துங்களேன். கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. எஸ் ப்ளீஸ், கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. கண்டிப்பாக புரியும், கண்டிப்பாக புரியும். டிவியே பார்க்காதீங்கண்ணே, கண்ணை மூடுங்கன்னு சொன்னேன். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். சத்தம். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் நான் உனக்கு, என்ன கொடுப்பேனோ. பாடுங்க. என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி, உங்க சத்தம் கேட்கட்டும். நீரல்லவோ என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். ஆபேலை போல் மந்தையின் தலையீட்டையோ, நோவாவை போல் தகன பலி ஈனையோ, ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ, தன் ஒரே மகனையோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். கவனிங்க, எல்லாம் நடக்கிறது, ஆனா என் மூலமா நடக்கலையேங்கிற பாரம் எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க. நான் யாரையும் கையை உயர்த்துங்கன்னு சொன்னேன். நடக்குது, என் மூலமா நடக்கலையே. ஜனங்கள் அபிஷேகத்துல நிரப்புறாங்க, அது என் மூலமா நடந்தா இன்னும் சந்தோஷமா இருக்குமே. பட்டணங்களில் நிறைய விடுதலைகள் நடக்கிறது. என் குடும்பத்தில் ஒண்ணும் நடக்காம இல்ல, நடக்குது. ஆனா நான் கொடுத்து நடந்தா இன்னும் சந்தோஷமா இருக்குமே. ஒரு வசனத்தை படிங்களேன், ஒரு வசனத்தை படிங்களேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 18:6. கொஞ்சம் ஜெபத்தோட இருங்க, அப்பதான் புரியும். தாவீது பெலிஸ்தியனை கொன்று வந்த பின்பு, நல்ல கவனிங்க, பெலிஸ்தியன் கொல்லப்பட்டான். ஆமாவா இல்லையா? ஹலோ, பெலிஸ்தியன் கொல்லப்பட்டது உண்மை. ஆனா 8ஆம் வசனம் வாசிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. போதும், மிஷன் கம்ப்ளீட்டட். பெலிஸ்தியன் கொல்லப்பட்டான், ஆனா என் மூலமா நடக்கலையே. புரியுதா? என் மூலமா நடக்கலையே. பெலிஸ்தியன் கொல்லப்பட்டான். இந்த சபையில 1000 ஆத்துமாக்கள் வருவாங்க, ஆனா அது நம்ம மூலமா நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். தானாய் பயிராகிறது அல்ல சந்தோஷம், தப்பி பயிராகிறது அல்ல சந்தோஷம். நீ விதைக்கணும், நீ நடணும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் ஆவியானவர் சிலரை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன். ஓ மூலமா சத்துரு விழுந்தா, ஓ மூலம். கைகளை தட்டுங்க. ஒரு ராபாக்கான் தரா, ஒரு அக்கினி விழட்டும், ஒரு அக்கினி விழட்டும்.
கொஞ்சம் கண்களை மூடுங்க, கைகளை தட்டுங்க, வாய்களை திறந்து என் மூலமா நடக்கணும். பிசாசு துரத்தப்பட்டது உண்மை, ஆனா பாஸ்டர் மூலமா மட்டுமல்ல, என் கைகள் மூலமா நடக்கணும். என் கைகள் மூலமா கைகளை தட்டுங்க. ஓ ரபா சந்தலா உடபல் கமலா அதரபலபா. என் மூலமா நடக்கல, என் மூலமா நடக்கலன்னு யார் யாரெல்லாம் பாரப்பட்டீர்களோ உன் மூலமாகவும் அது நடக்கும். ஏய் ஷபாரா கந்தூரா ரிகந்தலா ஓ ரபா சேகே அர்த்தலா உடபல் கமலா. நடக்கணும் நடக்கணும் நடக்கணும். கைகளை தட்ட தட்ட அந்த கட்டு உடையட்டும் உடையட்டும். மைக் சத்தத்தை பார்க்காதீங்க, மைக் சத்தத்தை பார்க்காதீங்க. நடக்கும் நடக்கும், எழுப்புதல் நடக்கும், பிசாசுகள் ஓடும், வியாதிகள் சுகமாகும். ஆனா ஓ மூலமா நடக்கணும். அப்பதான் சந்தோஷம் சந்தோஷம். ஒவ்வொருவர் மூலமா ஒவ்வொருவர் மூலமா. என் மூலமா நடக்கலையே, என் மூலமா நடக்கலையே, என் மூலமா நடக்கலையே. அப்பா வேடிக்கை பார்க்காத. என் மூலமா நடக்கலையே, என் மூலமா ஆலயம் கட்டப்படலையே, என் மூலமா அலங்கம் கட்டப்படலையே, என் மூலமா ரட்சிக்கப்படலையே. ஒரு பாரம் ஒரு பாரம். பெலிஸ்தியன் வீழ்த்தப்பட்டா, ஆனா என் மூலமா நடக்கலையே, என் மூலமா நடக்கலையே. ரபலா அந்தராதலா உடபல் கமலா. என் மூலமா நடக்கலையே, என் மூலமா நடக்கலையே, என் மூலமா நடக்கலையே, என் மூலமா நடக்கலையே. என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன. வேடிக்கை பார்க்காதீங்கண்ணே. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடும்போது உண்மையிலேயே உங்களுக்குள்ள அந்த பாரம் இருக்கத்தான் செய்யுதுங்கிறத உணர முடியும். எனக்கு ஏன் நிறைய வெற்றிகள்ல சந்தோஷப்பட முடியல? என் மூலமா நடக்கலையே. நாளைக்கு ஜபத்தில் உட்கார்ந்த போது ஆண்டவர் என்ன உடைத்தார். என் பிள்ளைகளுக்கு சொல்லு, அவங்க மூலமா நடக்கலையே. இந்த ஜனங்களுடைய ரட்சிப்பு என் கைகள் அற்புத அடையாளங்கள் செய்யும்படி அவர்கள் கைகளுக்கு அனுகிரகம் பண்ணினது போல ஓ கை மூலமா அது நடக்கணும். அந்த பிள்ளையினுடைய படிப்பு, அந்த குடும்பம் கட்டப்படுகிறது. நான் சொல்ல சொல்ல அக்கினி 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 அக்கினி. ஒரு வார்த்தை ஜெபிங்க. நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம், நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம். ஞானியாக இருந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக இருந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன், தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். சபை கைகளை உயர்த்தி என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ, ஆபிரகாமை போல் ஒரே மகனையோ என்ன கொடுப்பேன். துக்க நாட்கள் முடிய போகிறது. இனி யாரோ கொடுத்த வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறதில்லை. உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட வெற்றியை பார்க்க போகிறீர்கள். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். இப்ப கொஞ்சம் வாய்களை தரங்க, கொஞ்சம் வாய்களை தரங்க, கொஞ்சம் வாய்களை தரங்க. விடுதலை ஆரம்பிக்கிறது, விடுதலை ஆரம்பிக்கிறது. இதுதான் உங்க துக்கத்துக்கு காரணம். உங்க துக்கத்துக்கு என்ன காரணம்னு சிலர் தெரியாம இருந்தீங்க. கர்த்தர் இன்னைக்கு பகுத்து போதிக்கிறார். ஏன் துக்கம் தெரியுமா? உன்னிலிருந்து புறப்படல. ஆனா இனி பெலிஸ்தியனை உன் கைகளில் ஒப்பு கொடுப்பார். சிசேராவை கைகளை தட்டும் போது let the fire பாராகாதா அக்கினி அக்கினி fire
லாதலபா கயந்தலபா வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, பெற்றுக்கொள்ளுகிற நேரம், பெற்றுக்கொள்ளுகிற நேரம், பெற்றுக்கொள்ளுகிற நேரம். உன்னிலிருந்து 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 நீ பாரா கந்தனா. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம். என்ன கொடுப்பேனா, என்ன கொடுப்பே, என்ன கொடுப்பே, நான் என்ன கொடுப்பே, என்ன கொடுப்பே, நான் என்ன கொடுப்பே, என்ன கொடுப்பே, நான் என்ன கொடுப்பே. எத்தனை எத்தனை கூட்டத்துக்கு வந்தாலும், எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், நிறைய சாட்சிகள் கேட்டாலும் உங்க உள்ளான மனசுல ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன் தெரியுமா? என் மூலமா நடக்கலையே. பெலிஸ்தியனை கொன்று போட்டு அவன் திரும்பி வந்தபோது எல்லாரும் பாடினாங்களாம், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. இதை கேட்ட உடனே அபிஷேகம் பெற்றவனுக்கு ஒரு பாரம், என் மூலமா நடக்கலையே. இது ஆவியானவர் மட்டும்தான் சுகமாக்க முடியும். ஆவியானவர் மட்டும்தான் சுகமாக்க முடியும். எந்த பாட்டு ஒண்ணு சுகமாக்காது. என் மூலமா நடக்கலையே, எங்க அப்பாவுக்கு நான் கொடுக்கலையே, என் அம்மாவை நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலையே, என் பிள்ளைகளுக்கு நான் செய்யலையே. பிசாசு ஓடிச்சு, ஆனா நாங்க துரத்தலையே. அந்த ஆதங்கம் யாருக்குள்ள வருதோ அவங்க கொடுக்கிறவர்களாய் மாறி விடுவார். கரங்களை உயர்த்துங்களே. இதுக்குத்தான் போராடுறோங்க, இதுக்குத்தான் போராடுறோம். வேற என்னத்துக்கு? என்ன கொடுப்பேனா, நான் ஒரு தேவ சத்தம் கேட்கிறேன். இனி ஒரு கிராமத்தில் சபை எழுப்பப்பட்டால் அது உன் கைகள் மூலமாய். இனி ஒரு விடுதலை நடந்தால் அதுல உன் பங்கு, உன் கை ஓங்கி இருக்க போகிறது. நான் சொல்ல சொல்ல, நான் சொல்ல சொல்ல, நான் சொல்ல சொல்ல, Father God, Father God, fire, 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 கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. விடாது. தேசத்தில் நடந்த மிகப்பெரிய எழுதப்படுதலுக்காய் ஸ்தோத்திரம். ஆனா என் மூலமா நடந்திருந்தா இன்னும் சந்தோஷப்படலாமே. என் கை மூலமா என்ன கொடுப்பே, நான் என்ன கொடுப்பே, என்ன கொடுப்பே. சிலர் கண்ட்ரோல் விட்டு போறீங்க, சிலர் கண்ட்ரோல் விட்டு போறீங்க. கொடுப்பே, நான் என்ன கொடுப்பே, என்ன கொடுப்பே, நான் என்ன கொடுப்பே. ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ. அப்பா தங்கச்சி வாய தரமா, என்ன கொடுப்பேனா, என்ன கொடுப்பே. அப்பா அப்பா என்ன கொடுப்பே, அப்பா
அப்பா கொடுப்பே என்ன கொடுப்பே நான் என்ன கொடுப்பே என்ன கொடுப்பே நான் என்ன கொடுப்பே. உங்க கண்கள் எதையும் பார்க்காம இல்லை. உங்களில் ஒருவனா சொல்றேன், உங்களில் ஒருவனா சொல்றேன். போற இடத்துல எல்லாம் விடுதலை நடக்குது. என் மூலமா நடக்கலையே, என் மூலமா நடக்கலையே. என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, கொடுப்பேனோ என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. இன்னும் இல்ல, இன்னும் அந்த உணர்வு வரல பாருங்களேன். இன்னும் சிலருக்கு துடிக்கவே இல்லை பாருங்களேன். குடல் வலிக்குதுங்க. பெலிஸ்தியன் வீழ்த்தப்பட்டான், ஆனா தாவீதுக்கு முந்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட என் மூலமா நடக்கலையே. எனக்கு பின்னாடி வந்தவல்ல அற்புதம் செய்யறா, எனக்கு பின்னாடி வந்தவல்ல எல்லாம் செய்யறா. நான் முந்தி அபிஷேகிக்க பண்ணப்பட்டவன். ஆவியானவர் இந்த இடத்துல உலாவி வருகிறார். நிர்விசாரம் காட்டுகிற யார் இந்த இடத்துல இருப்பதற்கு? நீ எத்தனை வருஷத்திற்கு முன்பதாக ஆவியானவர் மேல இறங்கி வந்தார். நீங்க கவனிங்க, ஒரு வார்த்தை போதும் உங்க வாழ்க்கையை புரட்டி போடுவதற்கு. அந்த வார்த்தை இதுதாங்கிறத நான் ஜெப அறையில் உணர்ந்ததுனால தான் போராடுறேன். அந்த வார்த்தை இதுதான். உங்களுக்கு தெரியல இந்த துக்கத்துக்கு காரணம் என்னன்னு, அதுக்கு பதில் தெரியல. இதான் பதில், இதான் பதில். நான் ஏன் துக்கமா இருக்கிறேன் எனக்கு தெரியல. ருசி உள்ள பதார்த்தங்கள் எனக்கு கசப்பா இருக்கு. என் படுக்கையில படுக்கிறது எனக்கு முள்ளில படுக்கிற மாதிரி இருக்கு. பெலிஸ்தியன் வீழ்த்தப்பட்டான், ஆனா என் மூலமா நடக்கலையே. ஜெபிக்கிறவங்க மட்டும் ஜெபிங்க. புரியாதவங்களுக்கு புரியாது, வாய்ப்பு இல்லை. புரியுறவங்களுக்கு கண்டிப்பா புரியும். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன். இப்ப கவனிங்க, நீங்கள் உங்க தனிப்பட்ட விதத்துல உங்க சொந்தத்திலிருந்து கொடுத்தாலே இது நடக்கும். இது வேற அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்த அந்த சந்தோஷம் வராது. நான் பிரசங்கம் பண்ணும்போது எந்த அக்கௌண்ட்ல இருந்து போகுதுன்னு எனக்கு தெரியுது. இயேசு சொன்னா என் பக்கத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதில்லை, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. இந்த கூட்டத்துக்கு பிறகு, இந்த உபவாசத்துக்கு பிறகு that power la rabakatu rabashia udarabalaba கைகளை தட்டுமுதை, கைகளை தட்டுமுதை. எஸ் 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 உனக்கிலே 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 உன்னிலிருந்து 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 உன்னிலிருந்து. It's directly. தாவீது சொல்றாரு, இது ஆலயத்துக்கு சேர்த்து வச்சதுல இருந்து போன மாதிரி தெரியல, என் அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கு. என்கிட்ட இருந்து போச்சு. வானத்திலிருந்து இறங்கிச்சுன்னு சொல்லல, தூதர்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லல, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு என் அக்கௌண்ட்ல இருந்து போனோம், என் அக்கௌண்ட்ல இருந்து போனோம்.
இப்போ நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னிலிருந்து போகிறது தெரியுது. வலிக்குது வலிக்குது வலிக்குது. எல்லா பிரசங்கம் மாதிரி இல்லைங்க. சிலர் யூடியூப்ல இருந்து கொடுக்குறாங்க, அது வலிக்காது. என்னிலிருந்து போகுது இந்த ஜெபம், என்னிலிருந்து போகுது இந்த கண்ணீர், என்னிலிருந்து போகுது. என்ன தொட்டது யாரு? என்னிலிருந்து போகுது, என்னிலிருந்து போகுது, என்னிலிருந்து போகுது. நான் சொல்றேன், உங்கள இருந்து போச்சுன்னா நாள்பட்ட வியாதிகளும் சுகமாகும். உங்கள இருந்து போகுமானா தலைமுறை சாபங்கள் உடையும். எஸ், தட்டுங்க தட்டுங்க கைய. அக்கிலி அக்கிலி, அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். சில கட்டு விழுகிறார் 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 விழுகிறார். விடாதீங்க விடாதீங்க. அடுத்த 2 seconds. ரபா பா 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 ரகா தா 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 ருகா தா 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 ரபா. ஆனா ஏன் விடுதலை வரல? இதுவரைக்கும் பர்சனலா ஒன்றும் போல. வாசிங்க, முடிப்போம். 1 சாமுவேல் 9:8. அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றார். 9:8. கவனிக்கிறீங்களா? என் கையில இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கு. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்க முடியாதே அவருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்பவும் சவுல் கொடுக்கல, வேலைக்காரன் தான் கொடுக்குறான். சீக்கிரம் 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 சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர், ஃபுல்லாக அடுத்தவன் அக்கௌண்ட். பக்கத்தில் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, எல்லாம் அடுத்தவன் அக்கௌண்ட். நான் சொல்கிறேன், இவன் கொடுக்கல. சவுல் இந்த அபிஷேகத்துக்காக ஒன்றும் கொடுக்கல, இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஒன்றும் கொடுக்கல. சொந்தத்திலிருந்து கொடுக்காதலன்னா உன் ராஜ்யபாரம் எப்பவும் முடிவடையலாம். உன் ராஜ்யபாரம் எப்பொழுதும் உன்னை விட்டு போகலாம். நான் வேதனையோடு சொல்கிறேன், பிரசங்கமாக பார்க்காதீங்க. இந்த சவுலால் ரொம்ப நாள் ராஜாவாக இருக்க முடியல. அதுக்கடுத்து அவன் பிள்ளை யோனத்தான் உயரமான மலைகளில் வெட்டுண்டு போனான். போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யுத்த ஆயுதங்கள் பாழாய் போயிற்றே என்று தாவீது புலம்பல் பாடுகிறான். சரி, இவங்க 2 பேரும் தான் நாசமாக போயிட்டாங்க. யோனத்தானுக்கு மகன் என்னானா, அவனை ஒரு வேலைக்காரி தூக்கிட்டு வரும்போது தடுக்கி விழுந்து கீழே விழுந்து அவன் காலும் அவன் கையும் முடமாக மாறிற்று. அடுத்தவனுடைய 1/4 சேக்கல் வெள்ளியில் ராஜாவாகிறவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். இந்த உபவாச கூட்டத்திலே ஆகிலும் அம்மா ஜெபிப்பாங்க, சித்தப்பா ஜெபிப்பாங்கன்னு இருந்தா உன் காலம் என்னன்னு தெரியல. நான் ஃபிசிக்ஸ் டியூஷனுக்கு போவேன், எங்கள் அம்மா ஜெபத்துக்கு போவாங்கன்னா உன் ராஜ்யபாரம் கேள்விக்குறியாகும். நான் பயாலஜி டியூஷனுக்கு போவேன், என் பிள்ளை 11th படிக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், என் பிள்ளைக்கு நான் 1/4 சேக்கல் வெள்ளி கொடுக்குறேன்னா இந்த ராஜ்யபாரம் கேள்விக்குறியாகும். ஆனால் தாவீது ராஜாவானது அடுத்தவன் காசல் அல்ல, தன்னிடத்தில் கொடுத்து. அவன் விளக்கு அணையல. இன்னைக்கு இந்த 2வது ராத்திரி கூட்டத்தில் என்னிலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் உன் விளக்கு அணைக்க முடியாது. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. உன் விளக்கு அணையாது. கவனிங்க, சிலர் அபிஷேகம் பெற்றும் பாதியிலே மங்கி போறதற்கு என்ன காரணம் தெரியுமா? சொந்தத்திலிருந்து கொடுக்கல. சீக்கிரமா சில ஊழியங்கள் எழும்பும், அணைந்து போகும். சில விசுவாசிகள் அபிஷேகத்தில் நிரம்புவார்கள், ஓய்ந்து போவார்கள். ஏன்னா they didn't give anything. அந்த 70 மூப்பர்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் கொடுக்கல. அதனால பெற்றார்கள், சொன்னார்கள், ஓய்ந்தார்கள். சீக்கிரம் சொல்லுங்க, பெற்றார்கள், சொன்னார்கள்,
ஓய்ந்தார்கள். ஆனால் தாவீது யாருடைய கால் சேக்கல் வெள்ளியும் கொடுக்கவில்லை, தன்னுடையதை கொடுத்தார். அதனால அவர் ராஜ்யபாரம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. கானானிய ஸ்திரீ ஜெபம் பண்ணினாலும் தாவீதின் குமாரனே தான் கூப்பிடணும். பர்த்திமேயு ஜெபம் பண்ணினாலும் தாவீதின் குமாரனே தான் கூப்பிடணும். இன்னைக்கு உங்களிலிருந்து ஒன்று புறப்படட்டும், உங்களிலிருந்து ஒன்று புறப்படட்டும். ஆனால் பிசாசனுடைய தந்திரம் உங்கள் சொந்தத்திலிருந்து கொடுக்க விட மாட்டான். நான் சொல்ல சொல்ல எனக்கு புரியுது பிரதர்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க. இங்கே இருக்கிற நிறைய வாலிப பிள்ளைங்க உங்கள் அம்மாவுடைய கால் சேக்கலில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. நடந்தது போட்டோம், இனி நான் என் சொந்தத்திலிருந்து ஒன்று கொடுக்கணும். அம்மா அப்பாவுடைய பிரதிஷ்டையில் வந்த சிம்சோனா இருந்தா எப்போ வேணாலும் சடை வெட்டப்படலாம். கேட்கல? எங்களெல்லாம் யாரும் கால் சேக்கல் கொடுக்கல. நாங்களே அழுது, நாங்களே புலப்பி ஏதாவது முடிஞ்சால் பயன்படுத்தோன்னு கொடுத்து சொந்தத்திலிருந்து கொடுத்தவர்கள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வர அந்த ஆலயத்துக்குன்னு அது வேண்டாம், குடும்ப ஜெபத்தில் அது வேண்டாம், தனியாக கொடுக்கணும். இந்த சவுல் பணத்தை கொடுக்க வேண்டாம், உன்னை ராஜா வாக்குனதுக்காக நன்றியாவது கொடுத்தியா? இல்லை. 2 சொட்டு கண்ணீராவது கொடுத்தியா? இல்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினியா? இல்லை. ஏன்னா நீ வாங்கிறதுக்கு பிறந்தவன், வாங்கிறதுக்கு பிறந்தவன். 1 சாமுவேல் வாசிக்க வேண்டாம், 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் வீட்டில் போய் படித்து பாருங்க. கழுதைகள் அகப்பட்டது என்ற நற்செய்தியை கேட்டான். 2 அப்பங்களை வாங்கினான், தீர்க்கதரிசி ஆவியை வாங்கினான். வாங்கினான் தான் இருக்கே தவிர ஒன்னையும் கொடுத்தாங்கிற சரித்திரம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கண்ணை திறந்து பாருங்க, தான் வஸ்திரத்தை மட்டும் தன் தலைச்சீராவை மட்டும் தாவீதுக்கு கொடுத்தான்னு இருக்கு. தெரிஞ்சே கொடுத்தான், என் ஹைட்டுக்கு அவனுக்கு பத்தாதுன்னு. சிலர் வந்து சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் கார் இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? வீட்டில் போய் ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன இப்போது சவுல் எவ்வளவு உயரமானவன் எத்தனை பேருக்கு தெரியும்? மெதுவாக சொல்லுங்கள், மெதுவாக சொல்லுங்கள். இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை, மெதுவாக சொல்லுங்கள். சவுல் உயரமானவன் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? இந்த உயரமானவன் ட்ரெஸ்ஸை தாவீதுக்கு மேஷாக் பாஸ்டர் சட்டை எனக்கு தர முடியுமா? பாஸ்டர் கொஞ்சம் எழும்புங்க ப்ளீஸ், எழும்புங்க. இவர் சட்டையை நான் போட்டால் பெட்ஷீட்டை மூடன மாதிரி இருக்கும், ஆமாவா இல்லையா? ஆனால் அதையும் மீறி இவர் எனக்கு தர்றாருன்னா தெரிஞ்சே தர்றார். இவன் போட மாட்டான் சார், இவன் போட மாட்டான் பாருங்க. அதான் நேற்று வராத பாஸ்டர் இன்னைக்கு வந்திருக்கா. உங்களுக்கு புரியுதா? ஏன் சவுல் கொடுத்தான் தெரியுதா? அவன் செருப்பு சைஸ் வேறன்னு அவனுக்கு தெரியும், அவன் ஹெல்மெட் இவனுக்கு பத்தாதுன்னு தெரியும். ஆனா இவன் வாங்குகிறவன், nothing is coming out of இவங்கிட்ட ஒன்றும் பெறப்படலை. அதனால் அவன் ராஜ்யபாரம் பாதியிலே முடிந்தது. யோனத்தானும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் மரித்து போனான். மேவி போசேத்து முடந்தனாய் மாறி போனான். உங்கள் சொந்தத்திலிருந்து நீங்கள் கொடுக்காத வரையிலும் உங்கள் வாழ்க்கை முறை, உங்கள் சந்ததிகள் இப்படியே இருக்கும். என்றைக்கு உங்கள் சொந்தத்திலிருந்து கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. ஒரு வசனம் படிங்க, ஒரு வசனம் படிங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார். நல்ல கவனிங்க, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. சின்ன தகப்பனுக்கிட்ட கழுதாகப்பட்டதை சொன்னார், வாங்கினதை சொன்னார், கொடுக்கணும்னு சொன்னதை சொல்லல. ராஜ்யபாரத்தை பற்றி இவ்வளவுதான் உற்சாகமா? ஏன்னா
விஷயம் வந்து வாங்கின விஷயம். ரெண்டாவது விஷயத்தை சொன்னா இவன் கொடுக்கணும். நிறைய பேர் ராஜாவாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் கொடுக்கணுமே. நான் வரல பாஸ்டர்னா வந்தால் கொடுக்கணுமே சார். ஜெபத்தை கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும், விலைக்கிரயம் கொடுக்கணும், மானம் ரோஷம் வெக்கத்தை கொடுக்கணும். ராஜ்யபாரத்தை பற்றி சொன்னா இவன் கொடுக்கணும். என்ன பிரசங்கி 8:4 சொல்கிறது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீ ராஜாவாயிட்டன்னா நீ கொடுக்கணுமே. உன்னால கொடுக்க முடியாது. ஆசாரியன் உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. நான் இதை பற்றி சொன்னா நான் கொடுக்கணுமேங்கிறதுனால சொல்லாமை மறைத்து வைத்தான். நான் கடைசியாய் சொல்லுகிறேன், உங்கள் சொந்தத்திலிருந்து என்றைக்கு கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் சந்ததிகளில் ஒரு விழுகையை நீங்கள் பார்ப்பது இல்லை. நான் சொல்றேன் 5 தலைமுறைக்கு கேரண்டிங்க. நான் சொல்றேன் 5 தலைமுறைக்கு கேரண்டி. கை தட்டுங்க பார்க்கலாம். உங்க சொந்தத்திலிருந்து நீங்கள் கொடுப்பீர்களானா? உங்க சொந்தத்திலிருந்து நீங்க கொடுப்பீர்களானா? கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். மத்தேயு 10:8. மார்க் 5:15 வாசிங்க, நாம் ஜெபிப்போம். மார்க் 5:15. மார்க் இயேசுவினிடத்தில் பிசாசு துரத்தப்பட்டவன் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அடுத்த வசனம். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் 17. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள 18. அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு. அப்போ மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னா, கடைசி வரைக்கும் அவரு கூட போனா ஏதாவது கிடைக்கும். அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான். இயேசு என்ன சொன்னார்? அவனுக்கு உத்தரவு கொடாமல் உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டிற்கு போய் இறங்கி. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்க பெற்றுக்கொண்டதை உங்க குடும்பங்களுக்கு கொடுத்தாலே 70% ஜனங்கள் சபைக்குள்ள வந்துருவாங்க. நான் கவனிங்க, இந்த கடைசி பகுதியில் நான் சொல்லி முடிக்க நம்ம ஒப்பு கொடுக்க போற விஷயம், நான் பெற்றுக்கொண்டதை நீங்க தெருவில் கொடுக்கிறது, ஜனங்களுக்கு கொடுக்கிறது ரெண்டாவது. உங்க குடும்பத்தாருக்கு நீங்க கொடுத்தாலே இன்னும் ஒரு ஆராதனை நடத்துறதுக்கு நமக்கு ஜனங்கள் இருப்பாங்க. அப்போஸ்தலர் வாசிக்க வேண்டாம், 10:24. கொர்நேலியு தன் சொந்தக்காரர்களையும் விசேஷித்த உறவின் முறையாரையும் சிநேகிதர்களையும் வரவழைத்து பேதுருவுக்கு காத்திருந்தான். நான் பெற்றுக்கொண்டதை என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கொடுத்திருந்தாலே தமிழ்நாட்டில் 50% ஊழியத்தை நாம் நிறைவேற்றி இருந்திருக்கலாம். ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை மூடுங்க. நான் வாங்கினது போதும், நான் கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க டைம் இல்லை. ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். சாரி பாஸ்டர், சாரி. கொஞ்சம் கண்ணை மூடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் கண்ணை மூடுங்க ப்ளீஸ். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்னை தேடி வந்த தெய்வம், என்னை தேடி வந்த தெய்வம், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன். ஒரு நிமிஷம், நான் கொடுக்காத வரைக்கும் எனக்கு அதுல சந்தோஷம் இருக்காது. வேற எதுக்கும் நான் கொடுக்கலனாலும் பரவாயில்லை, என் தரிசனத்தை பார்ப்பதற்காகிலும் நான் கொடுக்க தொடங்கணும். அப்படிப்பட்டவங்க மட்டும் உங்க வலது கரங்களை உயர்த்துங்க, வெக்கப்படாம. நீங்க சொன்னது சரிதான், எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா சிலதை பார்ப்பதற்கு கொடுத்து தான் ஆகணும். பிசாசுகள் துரத்தப்பட்டது, ஆனா என் மூலமா கொடுக்கப்பட்டிருந்தா நல்லா இருக்குமே. பெலிஸ்தியன் வீழ்த்தப்பட்டா, என் மூலமா நடந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்குமே. இது பொறாமையா?
அல்லது ஆர்வ கோளாறா எதுவா இருந்துட்டு போட்டோம், என் கைகள் மூலமா அது நடக்கணும்னு சொல்றவங்க உங்க வலது கரங்களை உண்மையா உயர்த்தி நீங்க ஒரு வார்த்தை ஜெபிக்க போறீங்க. நீங்க உங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க போறீங்க. நான் உங்களை உணர்ச்சி வசப்படுத்த மாட்டேன். சத்தத்தை உயர்த்துங்க தம்பி, தங்கச்சி. இவ்வளவு நாள் நீ 4 நதிகளுக்காக நீ கொடுக்க வேண்டாம், மிருக ஜீவன்களுக்காக கொடுக்க வேண்டாம், பொதுவானவைகள்ல கொடுக்க வேண்டாம். உன் தரிசனம் வர்றதுக்காவது கொடுக்கணும்ல. இனிதான் அந்த ஊழியம் மெயின் பிக்சரை பார்க்க போதுன்னு ஆவியானவர் சொல்றார். இனிதான் உள்ள கிடக்கிற தரிசனம் வெளியே வரப்போகுது. இனிதான் நீங்கள் சந்தோஷப்படுகிற காரியங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறது. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. எஸ், அது உங்களிலிருந்து புறப்படுகிறதை அநேகர் காண போகிறார்கள். கைகளை தட்ட முடிந்தா இப்போ அடுத்தவங்களுடைய கால் சேக்கல் வெள்ளியில தான் நான் நிற்கிறேங்கிற ஒரு தோணுதல் எனக்கு இருக்கு பிரதர். நான் சொந்தத்திலிருந்து கொடுக்கலங்கிற உணர்வு இருந்து அதனால தான் சவுலுடைய குடும்பத்தை போல நான் வர வர பலவீனப்பட்டு போயிட்டேன்னு எனக்கு தோணுது. இனி என் சொந்தத்திலிருந்து நான் கொஞ்சம் கொடுக்க போறேன். என் ஜபத்தை, என் கண்ணீரை, என் பிரயாசத்தை, என் மன்றாட்டை நான் கொடுக்க போறேன்னு சொல்றவங்க டக்குன்னு உங்க கைகளை உயர்த்தங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். நீங்க வாயை தரங்க, நான் பாஸ்டர்கிட்ட கொடுக்குறேன். நீங்க வாயை தரங்க. அப்படிப்பட்டவங்க முழங்கால் படியிடலாம், இல்லைன்னா எழுமி நிற்கலாம். நான் பாஸ்டர் கையில் கொடுக்குறேன். சீக்கிரம் சீக்கிரம், டைம் இல்லை. யாரையும் பார்க்காதீங்க. கெட்ட பழக்கம் தங்கச்சி, யாரையும் பார்க்காதீங்க. தேவ பிரசன்னம் இடத்துல பலமா இருக்கு. தயவு செய்து அவித்து போட்டுறாதீங்க. ஒரு கடமைக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போறது ஈஸிங்க. நான் வரும்போது கூட பாஸ்டர்ட்ட சொன்னேன், ஆவியானவர் ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். சொந்தத்திலிருந்து இன்னும் போகல. உன்னால ஃபீல் பண்ண முடியணும். என் பலன் போகுதுன்னு தெரியணும். தரங்களே, இது வானத்திலிருந்து வந்த மாதிரி இல்ல. இது தூதன் கொண்டு வந்ததில்லை. என்னிலிருந்து போகுது, என்னிலிருந்து போகுது. உன் சந்ததியை தொட முடியாது. உன் சந்ததியை நினைச்சாலும் சத்துரு வீழ்த்த முடியாது. யாரு இப்ப கை தட்டாதீங்க, யாரு இப்ப கை தட்டாதீங்க பிளீஸ். அர்ப்பணிப்பின் ஆழத்துக்குள்ள போயிருங்க பிளீஸ். ஞானியாக இருந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன். ஆயனாக இருந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். ஞானியாக இருந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன். ஆயனாக இருந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவே. தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உனக்கு. என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு. என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன். சபையார் சத்தம். என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன். வாலிபனே, என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். பெரிய வேலை, பெரிய வேலை, கொடுப்பேன், பெரிய வேலை, பெரிய வேலை. கொடுக்கிறவர்கள் எழும்பட்டும், கொடுக்கிறவர்கள் எழும்பட்டும். தன் ஜபத்தை கொடுக்கிறவர்கள், தன்னையே ஜீவபலியாய் கொடுக்கிறவர்கள், தன் ஊழியத்தை கொடுக்கிறவர்கள், தன் கைகளை கொடுக்கிறவர்கள், தன் நாவுகளை கொடுக்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். எழுப்புகிறார், எழுப்புகிறார், எழுப்புகிறார். உன்னிலிருந்து, 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 உன்னிலிருந்து. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க.
இனி இந்த ஜெபம் உன்னிலிருந்து புறப்படும். இந்த வல்லவாய் கைகளை தட்டும்போது இனி பார்க்கிற ஒவ்வொன்றை குறித்து உன் ஆத்துமா சந்தோஷப்படும். துக்க நாட்கள் முடிகிறது. நல்ல கைகளை தட்டுங்க. யாரோ மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஒரு சகோதரி என்னால கொடுக்க முடியலன்னு அழுதீங்க. இனி நீ ஊழியர்களுக்கு கொடுக்கத்தக்க உன் கைகள் ஆசீர்வதிக்கிறார். சில குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நாட்கள் வரும் சில ஒத்த குடும்பம் சில சபைகள் கட்டுவதற்கு காரணமாய் மாறப் போகிறார்கள். You will rise missionaries. உன் கைகள் கொடுக்கிறது. ஒவ்வொருவனும் இரண்டு கூட்ட சேனைக்கு சமம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இனி பொதிமூட்டையை தூக்குகிற குதிரை இல்ல, யுத்தத்துக்கு நிறுத்தப்பட்ட சிறந்த குதிரையாய் உன்னை மாற்றுகிறார். கைகளை தட்டுங்க. உன்கிட்ட புறப்படுகிறது. உன்னிடத்திலிருந்து உன் சந்ததியை தொட முடியாது. உன் சந்ததியை தொட முடியாது. தாவீது வர வர பலத்தா. நல்ல கைகளை தட்டுங்க. சொல்ல சொல்ல சாப கட்டுகள் உடைகிறது உடைகிறது. யோனத்தான் விழுவதில்லை. பேபி போசேத்து முடந்தலாவதில்லை. கைகளை தட்டுங்க. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கும் போது இனி பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் துக்கத்தை அல்ல, சந்தோஷத்தை. உன் தொழில், உன் குடும்பம், உன் வாலிபம், உன் படிப்பு, ஏன்னா உன்னிலிருந்து கொடுக்கப்பட்டபடியினால் அது சந்தோஷத்தை தரப்போகிறது. நல்ல கைகளை தட்டி ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ, ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ என்ன கொடுப்பேனா, என்ன கொடுப்பே, ஓ என்ன கொடுப்பேனா.